ஆட்சி ஒற்றை பச. ஸோ அதனால அதை வச்சு முடிவெடுக்க முடியாது. தேர்தல் நெருக்கத்தில் எப்படியும் மாறலாம். டிசம்பர்ல தான் எல்லாம் தெளிவாகும். அவங்க மீண்டும் மீண்டும் ஒரு டிசம்பர் கணக்கை சொல்றாங்க. செந்தில்வேல் சார், ரொம்ப சுருக்கமா நான் மீண்டும் உங்கள்கிட்ட வரேன், அப்புறம் மற்ற விருந்தினர்கிட்ட போறேன். எஸ், ரொம்ப சுருக்கமா. எஸ், நான் தொடக்கத்திலேருந்தே ஒன்று விஷயம், அவர் பொதுவாக வெளியில் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் வந்த விமர்சனங்களை முன்வைத்து அவர் நண்பர் வாதங்களை வைத்தார். ஆனால் நான் தொடக்கத்திலேருந்து என்னுடைய எல்லா கண்ணொலிகளும் இன்னமும் அவைலபிளாக தான் இருக்குது, எடுத்து பார்த்து கொள்ளலாம். நான் மிக உறுதியாக சொன்னேன், விஜய் அவர்கள் பாஜகவோடு கூட்டணி சேர மாட்டார் அப்படிங்கிறத தான் தொடக்கத்திலேருந்தே சொல்லிட்டு வரேன். அதனால் நேற்று அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி நான் மாற்றி சொல்லலை. அதிமுகவுடைய சாய்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு இப்பவும் கேள்வி, நண்பர் முஸ்தபா சொல்லிக்கின்ற பொழுது நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்தீங்கன்னா, நண்பர் முஸ்தபா அவர்கள் டிடிவி தினகரன் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து அவர் மாறியதே டிடி தினகரன் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தார் என்ற காரணத்திற்காகத்தான் அவர் பாஜக எதிர்ப்பு என்ற அவருடைய நிலைப்பாட்டு உறுதியிலிருந்து மரியாதைக்குரிய நண்பர் முஸ்தபா அவர்கள் டிடிவியிடமிருந்து விலகினார். அந்த உணர்வை நான் பாராட்டுறேன், மதிக்கிறேன். ஆனால் அந்த நண்பர் முஸ்தபாவால் கூட பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்த பிறகு அதிமுகவோடும் உறவில்லை என்று விஜயால சொல்ல முடியல என்பதை விமர்சிக்க முடியாத இடத்துல இருக்கிறாருங்க. எனக்கு வருத்தமா இருக்குது. டிசம்பர் வரைக்கும் எது வேணாலும் மாறலாங்கிறார். தட் மீன்ஸ் அதிமுக பாஜக கூட்டணி ஏதேனும் சிக்கல் திமுக அணியிலேருந்து அவர் எதிர்பார்க்கிறார் போல இல்ல. எஸ் எஸ் இல்ல, அது அவருடைய ஆசையா இருக்கலாம். நான் இன்னைக்கு இதை 9 வருஷமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 9 வருஷமா நானும் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்பவும் நான் சேலஞ்ச் பண்றேன். என்ன வேணாலும் நம்ம பெட் பண்ணிக்கலாம். லைவ்ல நான் சேலஞ்ச் பண்றேன். 2026 திமுக கூட்டணி இப்ப இருக்கிற கூட்டணி எப்படியே தொடரும். ஒரு கட்சி கூட அதுல இருந்து வெளியில வராது. ரைட், ஓகே. ஆனா இவங்க திமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரைட், விட்டுருங்க. என்னோட கேள்வி, அதிமுக அவருடைய சாய்ஸ் அதிமுக தான் இருந்துச்சு. அவர் பேசுனதுலேருந்து நான் புரிந்து கொண்டது, பாஜகவிடமிருந்து அதிமுக விலகி வரலாம், ஒருவேளை வந்தால் அதிமுக பாஜக கூட்டணி என்பது போன்ற ஒரு துணியில தான் நண்பருடைய கருத்து இருந்துச்சு. அதிலும் அவர் என்ன சொன்னார்னா, அவர் அப்படிதான் சொன்னார். அவரோட புரிதலா இருக்கலாம். இல்ல, நீங்க சொல்ல அப்படி சொல்ல நீங்க அப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் வருந்துகிறேன். ஒண்ணு தப்பு இல்ல. நீங்க சொன்னது தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா நீங்க கரப்ஷன் இல்ல. ஏற்கனவே நம்ம அவர் சேலஞ்ச் பண்றார், திமுக அணி சிந்தாது சிதறாது. சேலஞ்ச் பண்ண முடியுமா? கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சேலஞ்ச் பண்ண முடியுமா? முஸ்லிம்கள் தலைவர்கள் எத்தனை இஸ்லாமிய பேசிட்டு இருக்காங்க. நீங்க டிவிக்கு பேசிட்டு இருக்காங்க சார். நீங்க அதான் சொல்ல வரோம்ன்றாங்க. இன்னொரு 10 நாள்ல பார்க்க போறீங்க. நீங்க 10 நாள்ல அதுக்கான அவர்கள் மேடையில என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போறீங்க. நீங்க இப்ப பிரதானமாக இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க திமுக இருக்கக்கூடிய வேல்முருகன் அண்ணன் அங்கேயே இருப்பாருன்னு சொல்ல முடியுமா? திருமாவளவன் அண்ணன் அங்கேயே இருப்பாருன்னு சொல்ல முடியுமா? செந்தில் என்ன சொல்றாருங்க? அந்த கட்சியோட பிரதிநிதியா அவர்கள் என்ன செந்தில் சார், என்ன சேலஞ்ச்? வாட் இஸ் தி சேலஞ்ச்? யார் சார்? நானா? ஆமா. அவர் நிறைய கட்சி வருங்கிறார். திமுக நிறைய கட்சி வருங்கிறார். நான் அந்த கட்சி சரி, ஓகே. நான் அந்த கட்சியுடைய பிரதிநிதியா நண்பர் கேட்டல. உங்க அனுமானத்துல உங்க என்பதை அன்போடு சுட்டி காட்டுகிறேன். இல்ல நான் வரவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு பார்ட்டியை பாத்தீங்கன்னா அரசியல் களத்துல நின்னு எம்எல்ஏ எம்பியா இருக்கக்கூடிய பார்ட்டியை வரவே முடியாதுன்னு அவங்களோட கொள்கையை நம்ம உறுதிப்படுத்துறதே தவறா. பதில் வாங்குவோம். செந்தில் சார், ரொம்ப சுருக்கமா முஸ்தபா சார், நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க, எனக்கு பதில் சொல்ல. நான் திருப்பி சொல்றேன் சார், சுருக்கமா. பாஜக எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் அவர்கள் எல்லோரும் ஓரணியில் திரண்டு நிற்கிறார்கள். ஒற்றுமையாகத்தான் நிற்கிறார்கள். ஒரே அணியாகத்தான் நிற்கிறார்கள். இந்த தேர்தலிலும் நிற்பார்கள் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். 2026 தேர்தல் நேரத்தில் நீங்களும் இங்க இருப்பீங்க, நானும் இங்க இருப்பேன், நண்பர் ஹரியும் இருப்பார். தந்தி தொலைக்காட்சியில் நாம் இந்த தேதியை குறித்து வச்சுட்டு கூட நம்ம விவாதிக்கலாம், தப்பு இல்லை. அது மாதிரி அவர் இன்னொன்று சொன்னார், ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகள் தாவேக்காவோடு இணையக்கூடுனார். அதை நான் மறுக்கல. எஸ், அதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த இஸ்லாமிய அமைப்புகளும் திமுக அணியில் இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் இல்லை என்பதையும் நான் சொல்லிக்கிறேன். வெளிப்படையா அதை சொல்றது தவறா இருக்கும். ஏன்னா அவங்க அதிகாரப்பூர்வமா அறிவிக்காம நான் வெளிப்படையா சொல்றது அது அவர்களை காயப்படுத்தக்கூடியதா இருக்கும். நிச்சயமாக ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகள் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நான் சொல்றது அகைன் சொல்றேன், அந்த இஸ்லாமிய அமைப்புகள் அப்படின்னு அவர் சொல்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் திமுக அணியில் இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோ அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியோ ஒருபோதும், அல்லது இன்னைக்கு திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய திமுக அணியினுடைய மேடைகளில் பங்கேற்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நண்பர் தமிமுன் அன்சாரி உள்ளிட்டவர்களோ ஒருபோதும் விஜயோடு கூட்டணி சேர மாட்டார்கள். அதையும் நான் சொல்றேன். இவர்கள் இல்லாமல் யார் என்பதை நான் மக்களினுடைய யூகத்துக்கு விடுறேன். போவதற்கான ஒரு முயற்சி நடக்கிறது. அது
இல்ல நான் அதான் சொல்றேன் இல்லையா, நான் அவங்க யாரும் அதிகாரப்பூர்வமா சொல்ல முடியாது, அவங்க யாருடைய பேரையும் நான் பயன்படுத்த முடியாது. ஆனா பயன்படுத்துவார்ல நீங்க சொல்றேன், இது ஒரு விமர்சனமாக பெரும் பாவமாக ஹரி ஒரே ஒரு வார்த்தை, இது ஒரு பெரும் பாவமாக விமர்சனமாக நான் வைக்கிறேன். நீங்க இஸ்லாமிய அமைப்புகளுக்கு கட்சிகளுக்கு நிச்சயமா அதிமுக அணியில அவங்க போக மாட்டாங்க, ஏன்னா பாஜக அங்க இருக்குது. திமுக அணியில அவர்கள் ஒருவேளை அகாமடேட் பண்ண இடம் இல்லைன்னா ஆல்ரெடி அங்க ஃபுல் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய சாய்ஸ் கண்டிப்பாக பாஜக எதிர்ப்பையும் சேர்த்து முன்வைக்கக்கூடிய விஜயாக இருக்கலாம். அது வந்து கலாயதார்த்தத்தை நான் பேசுறேன். பாயிண்ட் டேக்கன். ரொம்ப சுருக்கமா 10 செகண்ட்ஸ் நான் மற்றொரு திமுக யார் வர மாட்டாங்க, அதெல்லாம் வரதான் போறாங்க. ஒரு 10 நாள் கழிச்சு நீங்க பார்க்க தான் போறீங்க. யார் பேசிட்டு இருக்கறா, யார் திமுக இஸ்லாமிய அமைப்பு 10 நாள் கழிச்சு பார்க்க போறீங்க சார். திமுக இருக்கிற இஸ்லாமிய அமைப்பு இன்னைக்கு குறிச்சு வச்சுக்கோங்க, அதிமுக இன்னைக்கு குறிச்சு வச்சுக்கோங்க, இன்னொரு இதுல இருந்து 10 நாள் கழிச்சு பாருங்க. திமுக வரும்னு பேசக்கூடிய மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் செந்திலன் அவர்கள் தாவேக்கால வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் நான் பேசுறேன். அப்படியே பாருங்க, நீங்க பார்க்க தானே போறீங்க. இல்ல நான் சொன்னேன், அதை சேர்த்து சொன்னேன். ஹரி அவர் கவனிச்சாரான்னு தெரியல, நீங்க நல்லா கவனிங்க, நான் ரொம்ப தெளிவா சொன்னேன். பாமகவுடைய பிரதான சாய்ஸ் அதிமுக பாஜகவா இருக்கும். தேமுதிக இரண்டு பக்கமும் பேசுகிறார்கள், வெறும் திமுக மட்டும் பேசுறாங்கன்னு சொல்ல, அதிமுகவும் திமுக அவருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கும். இரண்டு பக்கமும் ஒருவேளை அவருடைய பார்கெனிங்ல அவங்க கேட்கிற சீட்ஸ் இன்ன பிற அவருடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படாவிட்டால் ஒருவேளை அவர்கள் தாவேக்கா அவங்களுடைய சாய்ஸா இருக்கும். நான் எல்லாத்தையுமே விருப்பமின்றி சொல்லி வருகிறேன். நண்பர் முஸ்தபா வந்து கவனமா கவனிக்கணும். திரு கோட்டீஸ்வரன் வணக்கம், வெல்கம். திரு பொங்கலூர் மணிகண்டன் வணக்கம். திரு கோட்டீஸ்வரன் நேயர்களுக்கு வணக்கம். 4 முனை போட்டின்னு நினைக்கிறீங்களா, இல்ல களை இன்னும் குழம்பி தெளியும் நினைக்கிறீங்களா? இன்னும் குழம்பி தெளியும். காரணம் என்னன்னா, இந்த 4 முனை போட்டி இருக்கு இல்லைங்களா, அரசியலில் வந்து நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லைன்றது மாதிரி சொல்லுவாங்க. நான் அதை வந்து முழுக்க நம்புகிறேன். ஏன்னா அன்னாரிவாளையத்துலேருந்து கோச்சிக்கிட்டு போயஸ் கார்டன் போனவங்களும் இருக்கிறாங்க, போயஸ் கார்டன்லேருந்து கோச்சிக்கிட்டு அன்னாரிவாளையம் ஒரே நாளில் மாறினதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். வேட்பாளர் வந்து அறிவிப்பு இவர் தான் வேட்பாளர் சொல்லலை அப்படின்னும் போது மாறி இந்த மாதிரிலாம் அரசியலில் நிறைய நடந்திருக்கு. உதாரணத்துக்கு நம்ம வைகோ அவர்களை சொல்லலாம், விஜயகாந்த் அவர்களை சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு இதுதான் ஃபிட்டிங் அதுதான் ஃபிட்டிங்னு 100% சொல்ல முடியாது. பட் செந்தில்வேல் அவர்கள் சொன்ன அந்த ஒரு கருத்து இருக்கு இல்லைங்களா, திமுகவோட கூட்டணி இன்டாக்டாக இருக்குது அப்படின்றது, அது கிட்டத்தட்ட 90-95 விழுக்காடு அது உண்மை. நான் அந்த டிஎம்கே பஸ்ஸை பொறுத்தவரை அந்த பஸ்ஸு ஃபுல்லு, அந்த பஸ்ஸில் வந்து யாருன்னா அதிகமாக டிக்கெட் கேட்டாங்கன்னா அந்த பேருந்தை இயக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ சீட்டில் இறங்கி போயிடுங்க அப்படின்வாங்க. உதாரணத்துக்கு மக்கள் நீதி மையம் ஐயா கமலஹாசன் இன்று போய் எனக்கு 20 சீட்டு வேணும், கட்சி பெருசாக இருக்குது, 6% வாக்கு இருக்குது அப்படின்னு கேட்டார்னா, என்னோட புரிதல் தனிப்பட்ட கருத்து 20 சீட்லாம் இல்லைங்க, நீங்கள் தனியாக 234 நில்லுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து அன்னாரிவாளத்தில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள், உதாரணத்துக்கு ஐயா துரைமுருகன் போன்றவர்கள் இல்லை டெல்லிக்கு அவர் போட்டாங்க. பட் கட்சியில் ஒரு 4-5 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்காங்கல்ல, டார்ச் எல்லாம் தூக்கி அடிக்கும் போது இதெல்லாம் ஆட்சியா அப்படின்னு கேள்வி கேட்ட பொழுது அதெல்லாம் இருக்குல்ல, அந்த அப்போ கூட இருந்தவங்களுக்கு என்ன தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.